வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம வந்து போன வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நமக்கு கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துருந்துச்சு. அதாவது நான் வந்து ராஸ்கோர்லேயே கட் ஆஃபோட அதிகமான மதிப்பெண் வாங்கியிருந்தேன். ஆனால் இப்போ வந்திருக்கிற ரிசல்ட்டில் என்னுடைய நேம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து டிஸ்பிளேயில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்களேன். நான் வந்து இப்போ குறிப்பிட்ட நபர்கள்னால ஒரு 2-3 பேர் எடுத்து வந்து போட்டிருந்தேன். நிறையா பேர் வந்து என்னுடைய மதிப்பெண் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ பாருங்களேன், தமிழ்நாடு ஃபீமேலுக்கு வந்து நம்ம வந்து ஏற்கனவே கட் ஆஃப் வந்து நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த கமெண்ட்டை வந்து உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். மார்க் வந்து 58 எஸ்சி. அதனால் எனக்கு வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்சிக்கு வந்து 59, கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதே 59 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்களுடைய மதிப்பெண் வந்து 58. ஆனால் அவங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து 58.5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இது வந்து நார்மலைசேஷன் மார்க்கில், அதாவது கூடுதலாக மதிப்பெண் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தவங்களுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். என்னுடைய மதிப்பெண் வந்து 80, ஆனால் என்னுடைய நேம் லிஸ்ட் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இதில் நான் மார்க் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதுலையுமே கேர்ள்ஸுக்கும் பாருங்களேன் 80 வந்து அதிகமான கட் ஆஃப் தான். ஆனால் பாய்ஸுக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 80 வந்து கட் ஆஃப் எதுக்குமே வரல, அதை விட கம்மியாக தான் வந்திருக்கு. ஆனால் என்னுடைய நேம் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுவும் டாப் லிஸ்ட்டில் பார்த்தாலும் அவங்களுடைய நேம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலைசேஷன் மதிப்பெண் வந்து எல்லா ஷிஃப்ட்லேயுமே நமக்கு வந்து இப்போ நடந்த வரைக்கும் யாருக்குமே கம்மியானதாக எந்தவித அறிவிப்பும் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய ஷிஃப்ட்லேயும் கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எக்ஸாம் வந்து தமிழில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 52 லட்சம் பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் பேர் தான் எழுதியிருக்காங்க எக்ஸாமு. அதாவது நான் ஓவரால் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 25 லட்சம் பேர் வந்து எக்ஸாம் வந்து எழுதியிருந்தாங்க. இந்த 25 லட்சம் பேரில் கட் ஆஃப் மதிப்பெண்ணை மட்டும் தாண்டினவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கிட்ட இருந்திருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் வைஸ், அதாவது நார்மலைசேஷன் மார்க்கை வந்து ஷிஃப்ட் வைஸ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து உங்களுக்கான மார்க்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்டில் நேம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நார்மலைசேஷன் மார்க் வந்து அதிகமாக இருக்குது. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் 80 மதிப்பெண் எடுத்திருக்கேன், உங்களுடைய ஷிஃப்ட் வந்து அப்போனா ஒரு ஈஸியான ஷிஃப்டாக இருக்கலாம். அதாவது எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஷிஃப்ட்டில் வந்து எந்த விதமான கடினமான கொஸ்டின்ஸும் இல்லை. அதனால உங்களுக்கான மதிப்பெண் வந்து 15 மதிப்பெண் வரி மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், மோஸ்ட்லி 20 மதிப்பெண் வரி தான் எல்லாத்துக்குமே நார்மலைசேஷன் மார்க்கில் வந்து மைனஸ் பண்ணியிருந்தாங்க. கூட்டுறது அப்படின்னு, அதாவது அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட்டை பொறுத்து, ஹார்டான ஷிஃப்ட்டை பொறுத்து 13 மதிப்பெண் வரி உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து உங்களுடைய நேம் லிஸ்ட்டில் வந்து நேம் வந்துருச்சு. ஆனால் என்னுடைய மதிப்பெண் வந்து இப்போ வந்து நான் 57 தான் எடுத்திருந்தேன். 57 மதிப்பெண் தான் என்னுடைய ராஸ்கோரில் வந்துருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து இப்போ லிஸ்ட்டில் வந்து நேம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மதிப்பெண் 62 மதிப்பெண் தான் எனக்கு மொத்தத்துக்கே 63 மதிப்பெண் தான் வந்திருக்கும். நான் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளால் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. நார்மலைசேஷன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குற மார்க்கு தான், நம்மளால் எந்த மார்க்கையுமே வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஃபிசிக்கலுக்கு வந்து, அதாவது பிஇடி டெஸ்ட்டுக்கும் பிஎஸ்டி டெஸ்ட்டுக்கும் நெக்ஸ்ட்டு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து தயாராகிறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. இப்போ இருந்து நீங்கள் வந்து தயாரானாலுமே உங்களுக்கான கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். இல்லை என்னுடைய நேம் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அதாவது இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நார்மலைசேஷன் மார்க் குறையுன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கலை. புது விதமாக தான் இந்த எஸ்எஸ்சி வந்து இந்த வருஷம் வந்து ஒரு முயற்சியை எடுத்திருக்காங்க. அதாவது 25 லட்சம் பேரில் 10 லட்சம் பேர் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போயுமே நீங்கள் பிஇடிக்கு தெரியும் 8 தான் எடுப்பாங்க. அதாவது 1க்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுப்பாங்க. இந்த வட்டமும் அதே கால்குலேட் பண்ணி 1க்கு 8 தான் எடுத்திருக்காங்க. நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கான
ஓபிசிக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்ட்டு 8 போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். இந்த இடத்துல 416 ஓபிசிக்கு பாய்ஸுக்கு வந்து 416 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 8 போட்டிங்கன்னா 3000 சில்லரை வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவே நீங்கள் வந்து கட் ஆஃப் மதிப்பெண்ணில் சைடில் வந்து ஓபிசிக்கு எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதே 3000 சம்திங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தாலே தெரியும். 8க்கு 1 அப்படிங்கிற விதத்தில் தான் எடுத்திருக்காங்க. இல்லை மார்க்கு குறைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வருத்தப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் வந்து நம்ம வந்து எந்த நார்மலைசேஷன் மார்க்கையும் எதிர்பார்க்காம அதிக கட் ஆஃப் மதிப்பெண்ணோட நம்ம வந்து செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம் மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ரிலேட்டடாக எஸ்எஸ்சியில் அதிகமான எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க. அதாவது டெல்லி போலீஸ், எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் எக்ஸாம் இருக்குது. இதே ரிலேட்டட் தான், ஆனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அவ்வளோதான். இதுக்கான மேல் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் ஆகலாம். எம்டிஎஸ் எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் செலக்ட் ஆகலாம். இதை விட அது வந்து பர்ஃபெக்டான ஜாப் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். இந்த எஸ்எஸ்சியில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன ப்ராசஸிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுக்குறேன். அதாவது பிஇடி டெஸ்ட் எப்படி நடக்கும், பிஎஸ்டி டெஸ்ட் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, வித் மெடிக்கல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி நடக்கும், அதாவது ஒரே நாளில் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்களா, இல்லை வேறு நாளில் கண்டக்ட் பண்ணுறாங்களா, இல்லை ஃபுல் கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். கன்ஃபார்ம் வந்து இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. வித் ஓபிசி எத்தனை பேர் இருக்காங்க, எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் எத்தனை நபர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கால்குலேட் பண்ணிவிட்டு எத்தனை பேர் வந்து பிஇடி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். அதனால் இப்போ வந்து அதுக்கான கட் ஆஃப் வந்து நீங்கள் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோ கீழே நீங்கள் கேட்காதீங்க. வேறு எதுவும் அஃபிஷியலான டவுட்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மித்தபடி வேறு எதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண வேண்டாம். நன்றி, வணக்கம்.